நில் கர்ணா, நீ கையில் எடுத்த சிவதனுசை அங்கேயே வைத்துவிட்டு திரும்பிச் செல். உன்னால் இந்த போட்டியில் வெல்ல முடியும் என்றால் கூட உயர்ந்த குல மங்கையான நான் தாழ்ந்த குலத்தில் பிறந்த உன்னை கனவினில் கூட மணக்க மாட்டேன் என்று பல நாட்டு அரசர்கள் முன்னிலையில் திரௌபதி பெண் சிங்கமாய் கர்ஜித்தாள். திரௌபதி அவனை உண்மையில் எதற்காக நிராகரித்தாள்? அவர் ஒரு தேரோட்டியின் மகன் என்பதால் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக கிடையவே கிடையாது. கர்ணன் அந்நியனின் கட்டுப்பாட்டில், அதாவது துரியோதனன் கட்டுப்பாட்டில் இருந்ததால் தான் நிராகரித்தாள். திரௌபதி தன் குலத்திற்கு பொருத்தமான ஒரு சத்திரியனை தேடினாள். கர்ணன் வீரத்தில் சற்றும் குறைவில்லாதவன்தான், ஆனால் அவன் துரியோதனனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவன். திரௌபதிக்கு சுதந்திரமான மனதும் சுயதீனமான முடிவெடுக்கும் திறனும் கொண்ட கணவனே தேவைப்பட்டான். எந்த ஒரு பெண்ணும் அப்படிப்பட்டவனைத்தானே தேர்ந்தெடுப்பாள். இதற்கு அவள் மட்டும் விதிவிலக்கா என்ன? கர்ணன் அங்க தேசத்தின் அரசகுமாரனாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் துரியோதனனின் அரசியல் கருவியாகவே செயல்பட்டான். திரௌபதி தன் கணவனானவன் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று விரும்பினாள். கர்ணனின் வீரம் அதர்மத்தின் பக்கம் பயன்படுத்தப்படும் என்று உணர்ந்ததாலேயே அவள் அவனை நிராகரித்தாள். எல்லாம் சரிதான். இதை இப்படியே அவள் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே. அவள் ஏன் அவன் குலத்தை காரணம் காட்டி அவமானப்படுத்தி நிராகரிக்கணும் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. திரௌபதி சூதபுத்திரனை மணக்க மாட்டேன் என்று சொன்னது ஒரு தார்மீக சட்டம் ஒன்றுமல்ல. அது ஒரு மிக தந்திரமான அரசியல் காரணம். கர்ணனின் குலத்தை பற்றி பேசுவதன் மூலம் துரியோதனனின் அதிகாரம் தன் மீது விழாமல் பார்த்து கொண்டாள். ஏனெனில் துரியோதனனின் ஆணையை ஏற்று அவன் சார்பாய் பங்கு பெறுபவனை அவள் கணவனாக ஏற்றாலெனில் தன்னிச்சையாக தானும் துரியனின் கட்டுப்பாட்டில் விழக்கூடும் என்பது அவளுக்கு தெளிவாக இருந்தது. தீமையை மட்டுமே நித்தம் புரியும் ஒரு துஷ்ட தீயவனின் தீராத கட்டுப்பாட்டில் தன் வாழ்வினை ஒப்படைத்துவிட்டு வாழ்வனைத்தும் கட்டுண்டு கிடந்து விடுவாளா அவள்? அது எப்படி? தீயிலிருந்து பிறந்தவளாயிற்றே அவள். ஆளை சுட்டு பொசுக்கும் தீயையே தன்னை தீண்ட விடாமல் 2 அடி பின்னுக்கு தள்ளியவள் அவள். இந்த துஷ்டனின் அதிகாரம் தன்னை ஆட்கொள்ள அனுமதித்து விடுவாளா? எனவே துரியனின் அதிகாரம் ஒருபோதும் தன்னை சூழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவனது தலையாட்டி பொம்மையான கர்ணனை அவன் முன்னிலையிலேயே பழித்து பேசி நிராகரித்தாள். இதனை மட்டும் அவள் சொல்லவில்லை எனில் அவளுக்கு கர்ணனை நிராகரிக்க அவள் சொல்லகராதியில் வேறு சொற்களே தட்டுப்பட்டிருக்காது. அதேபோல் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தது தர்மத்தின் பக்கம் அவள் நிற்பதை உறுதிப்படுத்தியது. திரௌபதி தன் கௌரவத்தையும் தர்மத்தையும் பாதுகாக்கும் வீரனையே தேர்ந்தெடுத்தாள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரௌபதி செஞ்சது உங்களுக்கு சரியா படுதா இல்ல தவறா படுதா? நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.